ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். இப்போ நாம் முட்டையை வச்சு சூப்பராக ஒரு சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இது போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சுக்கா பண்ணுறதுக்கு 5 முட்டையை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடலை மாவு நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிடுச்சு, அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பாத்திரத்து மேலே ஒரு மூடி சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி தட்டோட மூடியும் போட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதோட கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால முட்டையை கட் பண்ணும்போது அது பிய்யாமல் வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் இதோட பெரிய பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி நல்லா வதங்கி வரட்டும். இது கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் இதோட நான் இஞ்சியும் பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் பல்லாரியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ இந்த தக்காளிக்கும் பல்லாரிக்கும் தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையோட உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இதுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்தா போதும். பல்லாரியும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு இதுக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த முட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சூடாக எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எந்த சாதத்தோடு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.